அவள் போட்டிருந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு அவளை துரத்திட்டு வந்துட்டு இருந்த அவளோட ஃபியான்சே கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு வேற ஹவுஸ்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கலான்ட்டு போகிறான். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பையன் இருக்கான். அதுவும் எந்த ட்ரெஸ்ஸும் போடாமல் ஒரே ஒரு ட்ரௌசரோட நின்றுட்டு இருக்கிறத இவ பார்க்குறான். அவன் கிட்ட நான் கொஞ்ச நேரம் மட்டும் இங்கே ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் அதெல்லாம் முடியாது இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சிருக்க. உடனே பயந்து போய் இவ்வளோ அவனோட கையை கடிக்க கடுப்பான இவன் அவளோட கையை செவத்து மேலே தூக்கி வச்சு பிடிக்க. அதே சமயம் அவளோட ஃபியான்சே வெளியே வந்து கதவை தட்ட இவனை யாரான்னு அப்படியே எட்டி பார்க்க அவளோட ஃபியான்சேவும் இந்த பக்கம் ஏதாச்சும் வெட்டிங் ட்ரெஸ் போட்ட பொண்ணு வந்தது நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஈவனும் நான் அப்படியெல்லாம் யாரையும் இங்கே பார்க்கல, நீங்கள் வேற எங்கேயாச்சும் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அந்த ஃபியான்சியோட பாடி கார்டு உள்ளே போய் தேடி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுவோம். உடனே ஃபியான்சி அவனை அடிச்சு போட்டு இவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இவளுமே அவன்கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். அதோட எனக்கு இப்படியே இருக்க ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு வேற ஏதாச்சும் ட்ரெஸ் கிடைக்குமான்னு கேட்கறான். இவனுமே அவனோட ஒரு டிஷர்ட்டை அவகிட்ட கொடுக்குறான். அப்போ அவளோட முதுகுல நிறைய காயங்கள் இருக்கிறத பார்க்குறான். அவளுமே அவன் கொடுத்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் இவளுக்கு பண்ண உதவியே போதுமானது, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா இல்லை கடைசி வரைக்கும் இவளோட கூட இருந்தானான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க.